கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தின் பகுதியை வாசிக்க கேட்போம். யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிப்போம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அருமையான யோபு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். யோபுவினுடைய இந்த நிலைமை என்பது பேரிழப்புக்கள், பெரிய அதிர்ச்சி, பெரிய கண்ணீர், மீள முடியாத, சொல்ல முடியாத அந்த துக்கமான நிலைமையில தான் யோபு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ முதிர்ச்சியுள்ளவனாய் காணப்படுகிறான் பாருங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அதே சமயம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் ஒரு பொருளை, ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கும் போதும் அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது மாத்திரம் ஸ்தோத்திரம் வருவதும், எடுக்கும்போது தூஷிப்பதுமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது எப்படி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், நீர் கொடுத்தது எல்லாமே அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோமோ, அதே போல் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒன்றை எடுத்து நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும் போதும் அதே மனநிலைமையோடு தான் நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் எடுக்கும் போதும் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், அதே சமயம் அனுபவிச்சது போதும், எடுத்துக்கொண்டாலும் நாம் அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய நபர்களாய் காணப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதுதாங்க, பேலன்ஸ்டான கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் சொன்னான், கர்த்தர் எடுக்கும்போது நன்றி துதிகளை செலுத்தினான். ஆகையாலே நன்மைகளிலே நன்றி சொல்லுங்க, துன்பங்களிலே துதி செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வரும்போது மாத்திரம் நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறீங்களா? துன்பங்கள் வரும்போது தேவனை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த அனுபவங்கள் மாறி, இந்த குழந்தையின் அனுபவம் மாறி, இந்த குழந்தைகளின் சுவாபங்கள் மாறி, நான் முதிர்ச்சி அடைந்த யோபுவை போல, புருஷர்களைப் போல நாம் செயல்படுவதற்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்றாலும், அவர் கொடுத்தாலும் நல்லவர் தான், எடுத்தாலும் நல்லவர் தான், அவர் எதை செய்தாலும் அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன மனநிலைமை இருக்கிறதோ, நீர் எடுக்கும் போதும் அதே மனநிலைமையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கும்போது 1000 ஸ்தோத்திரங்களை சொல்கிறோம், ஆனால் எடுக்கும்போது உம்மை 1000 துதிபலிகள் செலுத்தி உம்மை துதிக்கிறது இல்லை ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த அனுபவத்தை தாரும். யோபுவை போல எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, யோபுவை போல நாங்கள் ஆண்டவரே தேவனை தூசிக்காமல், ஆண்டவரே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், தேவனை துதிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.